Wonderful morning to all. How are you, student? I hope you all are well. In this video class, we are going to see reported speech. So last class la namba reported speech la and the time change, place changes la அப்புறம் tense எப்படி change ஆகும் direct to indirect க்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்புறம் 5 rules அடிப்படையான அந்த 5 rules பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் கொஸ்டின்னும் கமாண்ட்ஸ் ரெக்யூஸ்ட் இதை வச்சு நம்ம direct to indirect பார்க்க போகிறோம். Let's start the class. First question வச்சு அதாவது question typeல வச்சு. So in reporting questions, the indirect speech is introduced by some verbs as asked, enquired, whether or if, etc. ஸோ இப்போ நம்ம அந்த கொஸ்டின் டைப் அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்பில் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து சேஞ்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் he said to me what are you doing, ஓகேவா, இது கொஸ்டின் டைப்பில். ஸோ இதை இன்டைரக்டில் மாற்றும் போது ஸோ அப்போ வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. ஸோ வந்துட்டு கொஸ்டின் கேட்கும் போது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டட் வேர்ப் செட் டூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ்க்டு, அதாவது எந்த மாதிரி மீனிங்கில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஹி ஆஸ்க்டு மீ. ஸோ இதில் கன்ஜெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது கொஸ்டின் டைப்பில், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் அந்த கொட்டேஷன் மார்க்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ வாட் ஆர் யூ டூயிங்கில் இப்போ நம்ம வாட் யூஸ் பண்ணுறோம், இது அப்படியே கிராஸாக வரும் நவுனுக்கும் அந்த வேர்புக்கும். ஸோ யூ வந்து ஐயா சேஞ்ச் ஆகுது, ஆர் வந்து வாஸாக சேஞ்ச் ஆகுது, அதாவது ப்ரெசென்ட்டில் இருந்தால் பாஸ்ட்ல சேஞ்ச் ஆகுது. டூயிங் அப்படியே யூஸ் பண்ணுறோம், அந்த கொஸ்டின் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அந்த கேள்விக்குறியை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைரக்ட் அதே போல் தான். வேர் டு யூ லீவ் ஆஸ்க்டு த ஸ்ட்ரேஞ்சர், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இதில் ஆஸ்க்டு அப்படின்றது இருக்குது. ஸோ வேர் டு நீ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னும் போது அது ஒன்று என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ அந்த 3 டைப் தான் வரும், ஆஸ்க்டு, என்கொயர்டு, வெதர் ஆர் இஃப், அது மட்டும் தான் வரும். ஸோ அப்போ ஒன்று என்ன கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, என்கொயரி பண்ணுறாங்க, நீ எங்கேருந்து வர, எங்கே இருக்க அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர், என்கொயர்டு, இப்போ நம்ம கொட்டேஷன்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். வேர், அப்போ யூ வந்து ஐயா சேஞ்ச் ஆகுது, டூ அதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ வேர் ஐ லிவ்டு, அப்படியே பாஸ்ட் டென்ஸ், லிவ் வந்து பாஸ்ட் டென்ஸ், லிவ்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. டூ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச்சில் he said will you attend the meeting, அதாவது நீ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அவர். ஸோ யாரை கேட்குறாரு, ஒரு சிங்கிள் பர்சனே இல்லை நிறைய பேர். ஸோ நம்ம நிறையா பேரே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஹி ஆஸ்க்டு, ஸோ ஒரு நிறைய பேர் இருக்காங்க நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அங்கே தே அவர்கள் அப்படின்னு. ஸோ அப்போ அது ப்ளூரல் வந்து தெம் அப்படின்னு, அதாவது தே வந்து தெம்மாக சேஞ்ச் ஆகும் டைரக்ட்லேருந்து இன்டைரக்டில். ஸோ அப்போ ஹி ஆஸ்க்டு தெம், அந்த கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வெதர், ஓகேவா. ஒரு அதாவது வெதர் இஃப் அப்படின்னா ஒரு வேலை அப்படியா அப்படின்றது மீனிங்கில் வரும். ஸோ ஹி ஆஸ்க்டு தெம் வெதர் யூ அப்படின்றது நம்ம சொன்னோம் இல்லையா தே அப்படின்னு, தே வில் வந்து உட்டா சேஞ்ச் ஆகுது, அட்டன் த மீட்டிங். ஓகேவா. வெதர் இஃப்லாம் வந்து ஃபியூச்சரில் வர மாதிரி வரும். ஓகேவா. இட்ஸ் கிளியர். ஸோ அப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டூ இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போ டைரக்டில் உள்ளதை இன்டைரக்டில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். வாட் டு யூ வாண்ட் ஹி செட் டு ஹர். ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹி செட் டு ஹர்ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம செட் டுவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ்க்டுன்னு யூஸ் பண்ணோம். ஹி ஆஸ்க்டு ஹர், கொட்டேஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட், டூவை ரிமூவ் பண்ண, யூ வந்து இங்கே யார் அப்படின்னா ஹர், அதாவது ஷீ. ஸோ அப்போ வாட் ஷீ வாண்டட், அதாவது பாஸ்ட் ப்ரெசென்ட் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறுது, வாண்டட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீ செட் ஹவுஸ் யுவர் ஃபாதர். ஸோ இப்போ ஹவுஸ் அப்படின்னா ஹவு இஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஹீ செட் அப்படின்றது இங்கே செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்கொயரி பண்ணுறாங்க, உன்னோட அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்கொயர்டு, ஹீ என்கொயர்டு ஹிம், ஃபாதர்னு வருது இல்லையா. ஸோ அப்போ ஹிம் அப்படின்னு வரும், ஹீ என்கொயர்டு ஹிம். ஹவு இஸ் யுவர் ஃபாதர்னு வரும். ஸோ அப்போ ஹவு அப்படின்றது அப்படியே எழுதுகிறோம். யுவர், அதுக்கு யுவர்னா யார் இங்கே ஃபாதர்னு அப்படின்னு வந்துடுது. ஸோ அப்போ ஹவு ஹீஸ் ஃபாதர். ஸோ இஸ் அங்கே ஹிடன் ஆயிருக்குன்னு சொன்னாலையா, அப்போ அந்த இஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் வாஸ்னு வந்துடும். அப்போ ஹீ என்கொயர்டு ஹிம் ஹவு ஹீஸ் ஃபாதர் வாஸ். ஸோ தேர்ட் ஒன், ஆர் யூ கம்மிங் ஹோம் வித் மீ ஹி ஆஸ்க்டு. ஸோ இங்கே ஆஸ்க்டுன்னு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வந்து நார்மலாக தான் கேட்குறான்றதை நம்ம அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை சேஞ்ச் பண்ண வேணாம். ஹீ ஆஸ்க்டு ஹர், யாருன்னா இங்கே ஹர் அப்படின்னு யூஸ் பண்ணி யாருமே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம ஹிஸ் இல்லைனா ஹர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீ ஆஸ்க்டு ஹர் ஆர் யூ கம்மிங் ஹோம் வித் மீ அப்படின்னு கேட்குறான், நீ என் கூட வரியா. ஸோ அந்த ரீசன் அதாவது ஃப்யூச்சரில் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் இல்லைனா வெதர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஹீ ஆஸ்க்டு ஹர் இஃப்
யூ இங்கே யாருன்னு சொன்னால் ஹீ ஹர்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே இஃப் இது அப்படியே கிராஸில் மாற்ற சொன்னேன் இல்லையா, வேர்புக்கும் அந்த ப்ரனோனுக்கும். ஸோ அப்போ ஷீ அப்படின்னு வரும். ஆர் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் வாஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. மீதி கம்மிங் ஹோம் வித் மீ அப்படின்றது ஹிம் அப்படின்றது. யார் கேட்குறா, அவன் கேட்குறான். ஸோ அப்போ ஹி ஆஸ்க்டு ஹர் if she was coming home with him. ஓகேவா. ஸோ ஃபோர்த் ஒன், the poor man exclaimed, will none of you help me. ஸோ இந்த சென்டென்ஸில் அந்த ஒரு புவர் மேன் வந்து ரொம்ப எக்ஸ்கிளைம்ட் அப்படின்னா ரொம்ப சோகமாக கேட்குறாரு, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எக்ஸ்கிளைமை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரைடு, ரொம்ப சோகமாக க்ரைடு. த புவர் மேன் cried, கொட்டேஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வித் சேட்னஸ். ஸோ த புவர் மேன் cried with sadness. ஸோ இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொட்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இஃப் ஜாயின் பண்ணுறோம். த புவர் மேன் cried with sadness if none, அந்த வில் வந்து உட்டா சேஞ்ச் ஆகுது, யூவை ரிமூவ் பண்ணிடும், ஹெல்ப் ஹிம், மீ வந்து ஹிமா சேஞ்ச் ஆகுது. ஸோ த புவர் மேன் cried with sadness if none would help him. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், டோன்ட் யூ நோ த வே ஹோம் ஆஸ்க்டு ஐ. ஸோ இது நார்மல் கான்வர்சேஷன் தான். ஸோ அப்போ இங்கே ஆஸ்க்டு அப்படின்றது நம்ம அப்படியே ரிப்போர்ட்டிங் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆஸ்க்டு. ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹிம்னு வச்சுக்கலாம், ஹர்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹிம் வச்சுக்கலாம், ஐ ஆஸ்க்டு ஹிம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா WH டைப்பில் மட்டும்தான் நம்ம இஃப் இல்லைனா வெதர் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இது வந்து எஸ்ஆர் நோ டைப்பில் இருக்கிறனால நம்ம வந்து இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் யூ நோ த வே ஹோம். ஸோ அப்போ இங்கே அதை கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். டோன்ட் யூ, அப்போ யூ வந்து இங்கே ஹியா மாறுது. டோன்ட் அப்படின்னா டூ நாட்னு அர்த்தம். அதை நம்ம அப்படியே வந்து பாஸ்ட் டென்ஸில் டிட் நாட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு த வே ஹோம் அப்படின்றத அப்படியே எழுதுறோம். ஸோ ஐ ஆஸ்க்டு ஹிம் if he did not know the way home. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கமெண்ட்ஸ் அண்ட் ரெக்யூஸ்ட் பேஸ் பண்ணி டைரக்ட் வர்ஸ் indirect speech. So in reporting commands and recused, the indirect speech is introduced by some verbs. So இது என்ன ஆர்டரில் reporting verb ஆர்டர்னா ordered, recused, commented, shouted, argued. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி கேட்குறோம், ஆர்டர் போடுறோமா, இல்லை ரெக்யூஸ் பண்ணி கேட்குறோமா, இல்லை கமெண்ட் கொடுக்குறோமா, இல்லை கத்துறோமா, இல்லை ஆர்கியூ பண்ணுறோமா, அதை பேஸ் பண்ணி ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் ராமா செட் டு அர்ஜுன் கோ அவே. ஸோ அங்கே போ அப்படின்னு சொல்கிறாரு, வெளில போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ அப்போ ராமா செட் டுவை ரிமூவ் பண்ணிவிட்டு ராமா ஆர்டர்டு அர்ஜுன். ஸோ கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் கமெண்ட்ஸ் அண்ட் ரெக்யூஸ்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா டூ அப்படின்றத ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ டு கோ அவே. ஸோ எல்லாமே இந்த டூ ஆட் பண்ணும்போது அது வந்து இன்ஃபினிட்டிவ்ஸில் வரும். டூ எல்லாத்துக்குமே டூ அப்படின்றத ஆட் பண்ணணும் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சில் ஹி செட் டு ஹிம் ப்ளீஸ் வெயிட் ஹியர் டில் ஐ ரிட்டர்ன். அதாவது ரெக்யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் இங்கே வெயிட் பண்ண நான் வர வரைக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ செட் டு ரிமூவ் பண்ணிவிட்டு ரெக்யூஸ்டட், ஹீ ரெக்யூஸ்டட் ஹிம். ஆல்ரெடி அங்கே ஹிம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு டூ அப்படின்னு ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் அப்படின்றது ரிமூவ் பண்ணிடணும் இல்லையா. ஸோ அப்போ டூ வெயிட், ஹேர் அப்படின்றது தேர் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். டில் ஐ அப்படின்றது ஹீ, இங்கே யார், அவன் தான். ஸோ டில் ஐ ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன்ட் அப்படின்றத சேஞ்ச் ஆகும் பாஸ்ட் டென்ஸில். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்சில் கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் செட் த ஜட்ஜ். ஸோ இங்கே ஜட்ஜ் வந்து கமெண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா. நமக்கு ஒரு ஒர்க் செய்கிறதுக்கான கமெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்போ த ஜட்ஜ் செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கமெண்டட். ஸோ த ஜட்ஜ் கமெண்டட், கொட்டேஷனெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ யாருக்கு கமெண்ட் பண்ணுறான்னா அவங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே தே வந்து தெம்மா சேஞ்ச் ஆகும். ஸோ த ஜட்ஜ் கமெண்டட் தெம், கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு டூ ஜாயின் பண்ணணும். டு கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ ஷவுட்டட் லெட் மீ கோ. ஷவுட்டட் ஆல்ரெடி இங்கே ஷவுட்டட்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஹீ ஷவுட்டட், கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு டூ அப்படின்றத ஆட் பண்ணுறோம். ஸோ லெட் அப்படின்றது அதாவது ஷீ ஷவுட்டட் டு தெம். யாருக்கு அப்படின்னா டு தெம், தே வந்து தெம்மா சேஞ்ச் ஆகுது. ஹீ ஷவுட்டட் டு தெம். டு லெட் மீ வந்து ஹிம்மா சேஞ்ச் ஆகும். கோ அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஹீ ஷவுட்டட் டு தெம் டு லெட் ஹிம் கோ. லாஸ்ட் ஒன் டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ செட் பி குவைட் அண்ட் லிசன் டு மை வேர்ட்ஸ். ஓகேவா. என்ன சொல்கிறாங்கன்னா அமைதியாக இருந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனிங்க அப்படின்றது. ஸோ இப்போ என்ன பண்ண ஆர்கியூ பண்ணுறாங்க இவங்களும் மற்றவங்களும், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஹீ ஆர்கியூடு தெம், தெம்மா சேஞ்ச் ஆகுது. ஹீ ஆர்கியூடு தெம், கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு டு பி குவைட் அண்ட் லிசன் டு மை அப்படின்றது ஹிஸ். இங்கே ஹிஸ் யூஸ் பண்ணிடலாம், இல்லை ஹர் கூட யூஸ் பண்ணிடலாம். டு his words. Okay students, so next topic
Change the following into indirect speech. Bring me a glass of milk, said the Swami to the villager. So இந்த Swami வந்து அந்த villagersக்கு instruction கொடுக்குறார். ஸோ அப்போ the Swami instructed the villager, கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு to ஜாயின் பண்ணணும். to bring me him சேஞ்ச் ஆகும், him a glass of milk. ஓகேவா, இட்ஸ் கிளியர். செகண்ட், sit down boys, said the teacher. டீச்சர் வந்து உட்கார சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆர்டர், the teacher ordered the boys. ஸோ கொட்டேஷனெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு to sit down. ஓகேவா. தேர்ட் ஒன், halt shouted the officer to his men. ஸோ ஹால்ட் அப்படின்னு சொல்லி சத்தமாக அந்த ஆஃபீஸர் வந்து கத்துறாரு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா கமெண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா, ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் உள்ளவங்க மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கமெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்போ த ஆஃபீஸர் கமெண்டட் ஹிஸ் மென். ஓகேவா, ஆல்ரெடி அங்கே இருக்குது ஹிஸ் மென். ஸோ கொட்டேஷனில் அதுக்கு அந்த ஹால்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டு ஹால்ட் அப்படின்னு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, அவ்வளோதான். கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், டேக் ஆஃப் யுவர் ஹேட், the king said to the hatter. ஸோ ஹேட்டர் அப்படின்னா அந்த தொப்பி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க. ஸோ டேக் ஆஃப் யுவர் ஹேட், அது தலையில் போட்டிருக்க அந்த தொப்பியை கீழே இறக்கு, டேக் ஆஃப் பண்ண அப்படின்றதில் டேக் ஆஃப்னா பறக்க விடுறது அப்படின்ற மாதிரி கூட மீனிங் வரும். ஸோ இப்போ இங்கே அந்த கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கமெண்ட் கொடுக்குறாரு, இவரும் கமெண்ட் கொடுக்குறாரு. ஸோ ஆர்டர்லாம் பண்ணல, த கிங் கமெண்டட் த ஹேட்டர். ஸோ இந்த கொட்டேஷனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு டு டேக் ஆஃப் யுவர் அப்படின்றது ஹிஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும், இல்லைனா இங்கே அது மேல் கேட்டகரின்றதுனால. ஸோ ஹிஸ் ஹேட். ஃபிஃப்த் ஒன், த டீச்சர் செட் டு ஹிம் டு நாட் ரீட் ஸோ ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. ஸோ டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்வைஸ் தானே பண்ணுறாங்க. ஸோ அப்போ த டீச்சர் அட்வைஸ்டு ஹிம், கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு டூ, அதாவது நாட்டை எடுத்துடணும் இல்லையா. ஸோ அப்போ நாட் டூ நாட்டுன்னு வராது, நாட் டூ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ஹிம் not to read so fast. The teacher advised him not to read so fast. So sixth one, he said to me wait until I come. ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்படின்னு நமக்கு கொடுக்கல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம ரெக்வெஸ்டட் அப்படின்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ளீஸ் கொடுக்காதனால நம்ம டோல்டுன்னு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ he told me, கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு to wait until I வந்து ஹியா சேஞ்ச் ஆகும், கம் வந்து கேமா பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் ஆகும். he told me to wait until he came. It's clear children. Next, hurry up, he said to his servant, do not waste time. ஸோ சர்வெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு எஜமானர் அந்த வீட்டு ஓனர் வந்து ஆர்டர் போடுறாரு. ஓகேவா, டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க, ஃபாஸ்ட்டாக செய்யுங்கன்னு சொல்கிறார். ஸோ அப்போ he ordered his servant, his servant அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். he ordered his servant. கொட்டேஷன் ஃபஸ்ட்டில் உள்ளது இருக்கு இல்லையா ஹரி அப், அதை வந்து கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு டு ஹரி அப் அண்ட் டு நாட் வேஸ்ட் டைம்னு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், டூவை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதே தான் டூ நாட்டுன்னு வராது, நாட் டூ அப்படின்னு வரும். ஸோ நாட் டு வேஸ்ட் டைம். ஸோ அப்போ he ordered his servant to hurry up and not to waste time. ஓகேவா, it's clear children. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். run away children, said their mother. உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக ஓடி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ த மதர் அலௌட் அப்படி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கமெண்ட்டுன்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த மதர் அலௌட் த சில்ட்ரன் ரன் அவே, அந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணி டு ரன் அவே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ த மதர் அலௌட் த சில்ட்ரன் டு ரன் அவே, அதாவது ஓடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பசங்களை ஓடி வானும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள ரன் அவே ஓடி போக சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த மதர் அலௌடட் த சில்ட்ரன் டு ரன் அவே. நைன்த் சென்டென்ஸ், he said, daughter, take my golden jug and fetch me some water from the well. அதாவது போய் என்னோட கோல்டன் ஜக் எடுத்துகிட்டு போய் கிணத்துல போய் தண்ணி இறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட அதாவது பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க பொண்ணுக்கு. ஸோ அப்போ he instructed his daughter, அவருடைய டாட்டர். ஓகேவா, ஸோ அப்போ he instructed his daughter. ஸோ அந்த கொட்டேஷன் வந்து டாட்டர்லேருந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த கொட்டேஷன் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டு தான் டாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ டு டேக் மை அப்படின்றது ஹிஸ்ஸாக சேஞ்ச் ஆகும் இல்லையா. மை அப்படின்னா ஹிஸ், யாருன்னா அவருடைய. ஸோ அப்போ
to take my அப்படின்றது his-ஆ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ to take his golden jug and fetch me அப்படின்றது him-ஆ சேஞ்ச் ஆகிடும். ஸோ fetch him some water from the well. Again I read this sentence. He instructed his daughter to take his golden jug and fetch him some water from the well. Okay va? It's clear? So last sentence. Go down to the bazaar, bring me some oil and a lump of ice, ordered his master. So இங்கே lump of ice அப்படின்னா என்னென்னா, lump அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு ஷேப்பும் இல்லாமல், ஸோ ஐஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிற, ஐஸ் க்யூப் மாதிரி ஏதாவது செய்கிறதுக்காக. ஸோ அப்போ go down to the bazaar, bring me some oil and lump of ice, ordered his master. ஸோ ஆல்ரெடி இங்கே ஆர்டர்டுன்னே இருக்குது. ஸோ the master ordered him, ஓகேவா, him, இந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிடுறோம், to go down to the bazaar and full stop இருக்கப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கப்போ இங்கே இந்த full stop ரிமூவ் பண்ணிவிட்டு and to bring me, ஸோ அகைன் வந்து to ஜாயின் பண்ணுறோம். to bring me அப்படின்றது him-ஆ சேஞ்ச் ஆகும். some oil and a lump of ice. Again I read this sentence. The master ordered him to go down to the bazaar and to bring him some oil and a lump of ice. Okay children, it's clear. I hope you all understand this grammar topic, direct and indirect speech. So next classல இன்னும் 2 exercise balance இருக்கு, அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். Thank you all and be safe.